போன ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ரூபி ஃபால்ஸ்க்கு போகிறோம்னு சொன்னோம். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து நேராக அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் செம்ம மழை. ஸோ அந்த மழையெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து ரீச் ஆனோம். அற்புதமான ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கே வந்து சூப்பராக ஒரு லிஃப்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லிஃப்ட் கிட்டத்தட்ட பல 200 அடிக்கு கீழே போகிறதா அது வந்து சொல்லியிருந்தாங்க. லிஃப்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூஃப் வந்து லைக் ஒரு 6 ஃபுட் ஆளுங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குகைக்குள்ளே வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க குனிஞ்சி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா இடங்கள் அப்படி லோவர் அந்த சீலிங்கில் தான் அந்த குகைக்குள்ளே நடந்து நிறைய இடத்துல குனிஞ்சி போகிற மாதிரி. ஸோ இந்த ஃபால்ஸோட ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 hours ஆச்சு எங்களுக்கு. வெறுமை நடந்து அவருங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கிறதுனால ஒரு குரூப்பை வந்து ஒரு கைடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த இந்த மாதிரியான அந்த ராக் அந்த திங்ஸை கெமிக்கல் ஃபார்மேஷன் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு கெமிஸ்ட், அவர் பேர் வந்து லியோ. அவர் தான் வந்து இது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக ரீஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த மாதிரி எலிவேட்டர்லாம் போட்டு பீப்புளும் போய் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நான் மென்ஷன் பண்ணது வந்து இது லைம் ஸ்டோனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடங்கள். ஸோ நிறைய இடம் அந்த பாறைகள் அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கிற இந்த பாறை கேவ்குள்ளே அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு விஷயமா தான் இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய ஒய்ஃபோட பேரை தான் இந்த ரூபி ஃபால்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து லாம்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்மால் பேசேஜ் வே உருவாக்கி 18 inches 4 feet வைடு இருக்கிற ஒரு இடத்துல தான் அவர் வந்து க்ரால் பண்ணி இந்த இடத்த போயிட்டு அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இவங்க போயிருக்காங்கங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பீப்புளும் ஆக்சஸ் பண்ணி, ஸோ டூரிசமையும் ஒரு பக்கம் வந்து அந்த கவர்மெண்ட்டும் நம்ம வந்து பக்காவாக அந்த இடத்த ரெடி பண்ணி ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அதை நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பாத்வே ப்ளஸ் சேஃபாகவும் இத்தனை பேர் வந்து போகிறதுக்கு சேஃபாகவும் இந்த விஷயத்தெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த தொடாதீங்க, இந்த இடத்துல இது பண்ணாதீங்கன்னா அதை வந்து இங்கே வர பீப்புளுமே வந்து சூப்பராக அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பல 1000 வருஷம் வந்து நம்மளுக்கு அப்புறம் உள்ள சந்ததியர்கள்லாம் வந்து பார்க்கணும்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். எனக்கு இதுலேயே வந்து இது ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி பாதையெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு போர்டு வச்சு அதெல்லாம் வந்து பண்ணும்போது அதுவே கொஞ்சம் வந்து இயற்கையாக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் செயற்கைத்தனம் எனக்கு உள்ள பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா தோணுச்சு. பட் ஒரு டூரிஸ்ட்டுங்கிற போது பீப்புள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த போர்டு வைக்கிறதும் சரி, சேஃபாக நடந்து போகிறதுக்கான இடமா இருக்கணும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வர்றதுனால இதெல்லாம் மேபி தேவையும் படுமோ அப்படிங்கிறதும் தோணுது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரொம்ப மில்லியன் இயர்ஸ் ஆக உருவாக்கப்பட்ட இந்த கேவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸுன்றது பெருசாக இல்லை யூஎஸ் பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரி இயற்கையான கேவ்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் ரொம்ப பிரமிச்சு பார்க்குறேன். அந்த டைமில் வந்து அதுக்கு ஓப்பனிங் அதெல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் வந்து டிக் பண்ணி அவங்க அடியில் போயிட்டு, அதாவது கிராலிங் ஸ்பேஸ் மட்டும்தான் அங்கே இடம் இருந்ததாகவும், இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு குறைஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பீப்புள் போய் விசிட் பண்ணுறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. பட் அவங்க போனது வந்து ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே ஒரு கிராலிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்திருக்கு. அதை கிரால் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிச்சி பல மணி நேரங்கள், அதாவது ட்ராவல், அவங்க வந்து இந்த மெயினான ஒரு ரூபி ஃபால்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஃபால்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிரால் பண்ணியே போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அந்த குகைக்குள்ளே போயிட்டு அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது வேறு லெவலுக்கு இருந்தது. ஸோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே எங்கள் கூடயே நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இடங்கள்லாம் வந்து சில ஸ்பாட்ஸு, ஸோ இயற்கையாகவே சில ஷேப்லலாம் அங்கே வந்து உருவாகி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு நேம் போர்டு போட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு 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 வகையான ஒரு கெமிக்கலால் உருவாக்கிட்டு இருக்க கல் மாதிரி ஒரு பளிங்கு கல் மாதிரியான ஒரு ஒரு உருவத்தை வந்து போகிற வழியில் அவங்க காமிச்சாங்க. அதை வந்து தொடாதீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. டச் பண்ணோம்னா அது அகெயின் ஒரு பல ஆயிரம் வருஷம் ஆகும், அது வளர்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால வந்து அதை வந்து தொடாதீங்க, அது அப்படி ஃபீல் பண்ணாதீங்க, அதை மட்டும் வியூ மட்டும் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சில இடத்த வந்து அவங்க காமிச்சாங்க. ஸோ நீங்கள் மேலே பார்க்குற இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம்தான். ஸோ நிறைய இடம் தண்ணியாகவும் இருந்தது. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பசங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இந்த இடத்தெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். ஸோ கடைசியில் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துல நிறுத்தினதுக்கு அப்புறமா வந்து ஃபுல்லாக சில ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு அங்கே வந்து அந்த ரூபி ஃபால்ஸை பார்த்தோங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஃபீட்லேருந்து கொட்டுறதாகவும் அதில் மேலே ஒரு ஏன்னா அங்கே வந்து இருட்டாக தான் இருக்குது. இந்த வெளிச்சம் லைட் அவங்க எக்ஸ்டர்னல் லைட் போடலன்னா அங்கே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது டார்க்கான பல ஃபீட்டுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் அவங்க லைட்ஸ் போட்டு அந்த இடத்த காமிக்கும் போது தான் அந்த சத்தம் அந்த இது வந்து நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஸோ வர கும்பல் எல்லாருமே அந்த ஃபோட்டோஸை எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அழகாக ஒவ்வொருத்தர் டக்குன்னு ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து அந்த மெயினான அந்த சென்டர் ஸ்பாட்டை விட்டுட்டு நாங்களும் தூரமாக இருந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சூப்பரான ரூபி ஃபாலை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ஸோ வெளியில் வரும்போது அங்கே அது மவுண்டெயின் ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருந்தது அந்த சிட்டியை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு இடமும் இருந்தது. ஸோ அந்த இடத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அந்த ரூபி ஃபால்ஸ் இந்த டெனிசியில் இருக்கிற அந்த ரூபி ஃபால்ஸை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ட்ராவல் லாக்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ட்ராவல் லாகு, உங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். Thanks and bye.